ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்டிக்கு மான்வாவோட 48 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்துருப்போம், அவள் என்வியாக மாறி இருப்பா. அதனால அந்த பீம் அது எல்லா எத்துக்கும் பரவும். அதனால அங்கே இருக்கிற ஒருத்தங்களால் ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல. எல்லாரு மேலயும் அப்படி அது பத்து. இதனால ஒருத்தங்களும் அங்க இறந்து போறாங்க. லீடர் லவ் என்னதான் ஆச்சு? ஆனா ஹீரோ, நீ சொல்ற விஷயம் இது இப்போ லவ்வா இல்ல, இப்போ அது 7 டெட்லி சீன்ல ஒன்னா இருக்கு. அதாவது என்வி அது உருமாறிச்சு. இதனால ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாகுது. இப்போ எதுக்கு இப்படி நடக்கணும்? லீடர் லவ், நீங்க எதுக்கு மாஸ்டரா மாறணும்? அதுவும் இப்படியா? ஆனா அது ஹீரோவே தாக்க வருமா? அவனோட ஸ்டிக்கை வச்சு அப்படியே அதை பறக்க விட்டுறான். ஆனா அந்த அட்டாக் பட்ட உடனே அது அப்படியே ஸ்பிளிட் ஆகி நிறைய இடத்துல பரவுது. இதனால இன்னமும் நிறைய இடம் அழியறது தான் மிச்சம். லீடர் லவ், உங்களுக்கு என்னதான் ஆச்சு? என்ன இது ரொம்ப டெரிஃபைங்கா இருக்குல்ல? இதுதான் டீமன் கிங்கோட ஒரு ஸ்கில்லு. டீமன் கிங் கிட்ட இன்ஃபினிட்டான மானா இருக்கும். அதனால தான் இப்போ அனிலேஷனை இப்படி அவளால பயன்படுத்த முடியுது. இப்போ என்னதான் அவ்வளோக்கும் அவளை பயங்கரமா தாக்குனாலும் அது பட்டாலும் அது நிறைய இடத்துல பட்டு அது நிறையவே டேமேஜை உருவாக்கும். அதனால ஒண்ணு நான் சொல்ற ஒரு விஷயத்த நீ பண்ணும், இல்லைன்னா அவ்வளவுதான். இந்த ஹியூமன்ஸோட உலகம் அது அப்படியே அழிஞ்சிரும். நான் லவ்வால இதுக்கு மேலேயும் திரும்ப பழைய ஃபார்முக்கு வர முடியாது. கம்ப்ளீட்டா என்வியோட மர்ஜ் ஆயிட்டா. இது ஒண்டி இல்ல, இன்னமும் இன்னொரு விஷயமும் இருக்கு சீன்ல. இப்ப அவளோட கேரக்டர் அது பர்சனாலிட்டியே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். அதனால இன்னமும் கொடூரமா நிறைய பேரை அவ கொல்ற மாதிரி தான் இருக்கும். ஏன் அங்க கேம் விட்டு லாக் அவுட்டே பண்ணாலும் இது ஒர்க் ஆகாது. அவளோட கேரக்டரோட பர்சனாலிட்டி அது அப்படியே தான் இருக்கும். அதனால எல்லாமே அப்படியே இருக்கும் போது நீ எதுக்கு அவளை அழிக்க கூடாது? நான் சொல்றது என்ன சரிதானே? நீ கவலைப்படாத. நீ அதை சொல்றதுக்கு முன்னாடியே நான் இதை யோசிச்சேன். ஓ அப்படியா? எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீ லவ்வ கொல்ல போறல. ஆமா, நான் அப்படி பண்ணக்கப்புறம் நான் இங்க வருவேன். நீ எங்கேயோ போகாத, இங்கே இரு. ஏன்னா நெக்ஸ்ட் நீ தான். உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஓ அப்படியா? நான் கண்டிப்பா உனக்காக வெயிட் பண்றேன். உங்க லூனா பழைய விஷயத்த யோசிச்சு பாக்குறா. ஸ்டார்டிங்ல அவளுக்கு ரொம்ப ஜெலஸா ஃபீல் ஆயிருக்கும்ல. இப்பயே ஒரு பிளான போட்டிருப்பா. என்னன்னா நம்ம ஹீரோவை வச்சு எப்படியாச்சும் அவளை கொல்லணும். அதே மாதிரிதான் இப்பயும் நடக்குது. இந்த மாதிரி டைம்ல நான் எதிர்பார்க்கிற விஷயத்த நீ பண்ண போற. இந்த சைடு அவன் லவ் கிட்ட போய் சொல்றான், என்ன மன்னிச்சிரு லவ், அட்லீஸ்ட் நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்க இன்னொரு ப்ளோ கொடுக்கறான். இது அந்த கான்டினென்டையே தாண்டி அப்படியே பயங்கரமா தாக்குது. இது ஒர்க் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வழியே இல்லாம தான் நான் உன்னை தாக்குனேன். ஆனா அது ஒர்க் ஆகல. ஏன்னா அந்த உருவம் அது மேலதான் இருக்கு. அதனால இன்னமும் நம்ப முடியல எப்படி இது இன்னமும் உயிரோட இருக்கு. ஆனா அதுக்குள்ள அந்த உருவம் பயங்கரமா நம்ம ஹீரோவை தாக்கிது. அங்க தாக்கும் போது அப்படியே அது ஹீரோவை நோக்கி வருது. அங்க அப்படியே அவன் தாக்க போறான். இதுக்குதான் நான் வெயிட் பண்ணேன். இது ரொம்ப டெரிபிளா இருக்குல்ல. ஏன்னா அவ்வளவுதான். இதை பார்க்கும் போது இந்த வேர்ல்டோட எண்ட் அப்படியே என்னோட கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கு. ஆமா காட், நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஆனா என்கிட்ட எந்த விதமான ஐடியாவும் இல்லப்பா. இந்த பிளானட் அழியறதுக்கு அந்த அளவுக்கு வீக் எனஃபா இல்ல. அவன் பவர்ஃபுல் தான். ஆனா இப்போ நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா சரி இருக்கட்டும். நீங்க எதுக்கு இந்த ஹியூமன் உலகத்துக்கு வந்தீங்க? ஏன்னா நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க. அதுக்கும் மேல உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் எண்டிங்ல பண்றதுக்கு. எண்டிங்னு நீ சொல்ற, ஆனா இது இன்னமும் எண்ட் ஆகல. நீ அதுக்கு முன்னாடியே ஏர்லியா இந்த எண்டிங்க பத்தி பேசுறேன். அப்பனா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஷின் ஆஃப் என்வி இன்னமும் ஃபுல்ஃபில் ஆகலையா? இல்ல அப்படி இல்ல, எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஏன்னா ஏகப்பட்ட ஆளுங்க அந்த அட்டாக்ல இறந்து போனாங்க. ஆனா நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தான் இந்த பேட்டலோட அவுட்கம் அதுலதான் எல்லா விஷயமும் இருக்கு. ஷின் ஆஃப் என்வி தோத்து போனா இதுக்கான எண்டிங் அது கிடையாது. நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியல. நீங்க சொல்றது என்ன ஜோக்கா? நான் அவனால எப்படி அங்க தோக்கடிக்க முடியும்? நான் காட் அப்படியே சிச்சிங்னு சொல்றாரு. இல்ல நீ நல்லா பார்க்கணும். ஷின் ஆஃப் என்வி அது நீ நினைக்கிறத விட ரொம்ப பவர்ஃபுல். இந்த மாஸ்டரை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எவ்வளவுதான் தாக்கியும் அதுக்கு எதுவுமே ஆகல. பெரிய அட்டாக்கே பண்ண இருந்தாலும் இதுக்கு அவளைக்கும் எதுவுமே ஆகல. இது கிட்டயும் என்ன ரீஜெனரேஷன் அதோட எபிலிட்டி இருக்கா? இல்லைன்னா அது தப்பிக்குதா என்னோட ஒரு அட்டாக்ல இருந்தும்? இல்ல எனக்கு இன்னமும் புரியல. என்கிட்டயும் வேற வழி இல்ல. நான் இந்த விஷயத்த தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்க டைரக்டா அவன் டெலிபோர்ட் ஆகி அது மண்டை மேல நிக்கிறான். அவ்வளவுதான். என் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வழி அது என்னன்னா உன்னோட மண்டையை அப்படியே நான் பொழக்கணும். அங்க அந்த ஸ்டிக்கை வச்சு ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். இதனால அந்த என்வியோட மண்டை அப்படியே உடையுது. நான் உன்னோட மண்டையில பயங்கரமா தாக்கியிருக்கேன். உன்னால டாட்ச் பண்ண முடியல. அதே மாதிரி இதுதான் சரியான வாய்ப்பு உன்னை அப்படியே கொல்றதுக்கு. ஆனா அதுக்குள்ள ஹீரோவை நோக்கி அந்த ரெட் கலர் லிக்விட் வருது. அது அப்படியே ஹீரோவை முழுங்கிது. உங்களுக்கு தெரியாது, இதுதான் ஷின் ஆஃப் என்வியோட ஒரு ஃபீச்சர்னே சொல்லலாம். இது யாரை பாக்குதோ அவங்க கூட அப்படியே மோஜ் ஆயிடும். அதால எல்லாத்துக்கூடயும் மோஜ் ஆக முடியும். அது
அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் இன் ஆஃப் என்விக்கு அதோட ஆப்பனன்னா சுத்தமா பிடிக்காது. அதனால அது யாருக்குமே கருணையை காட்டாது. ஏன் இப்போ கூட அதுக்குள்ள லவ் அந்த பொண்ணோட பாடி அது அப்படியே தான் இருக்கு. இப்போ யாரெல்லாம் அதோட கண்ணில் மாட்டுறாங்களோ எல்லாரையுமே அதால அப்படியே சாப்பிட முடியும். லிவிங்கோ இல்ல நான் லிவிங்கோ எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி அதுக்குள்ள அப்படியே வச்சுக்க முடியும். அப்படி இவங்க பேசுறாங்களா, அதுல இருந்து ஒரு பயங்கரமான தாக்குதல் வந்து யார் அதுன்னு பார்த்தா ஹீரோ தான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்னையே நீ அப்படியே சாப்பிடலான்னு பாக்குற, அதுவும் எந்த விதமான எசிடேஷனும் இல்லாம. இதுக்காக நான் ஒன்னும் உன்னை விட போதில்ல. அங்க ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். ஸ்பீட் ஆஃப் லைட்டை வச்சு திரும்பவும் பயங்கரமா தாக்குறான் ஸ்டிக் வச்சு. ஏன் அந்த ஒரு அட்டாக்ல அது வாயிலிருந்தே ரத்தம்லாம் வருது. அங்க அப்படியே அவன் விடல, ஒரு எத்துல போய் அப்படியே அதை தாக்கினே இருக்கான். அவ்வளவுதான், உன்னோட கதையை நான் இங்கேயே முடிக்க போறேன். அங்க ஃபைனலா ஒரு அட்டாக் பண்ண ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. அங்க லூனாவும் கேக்குறா, இப்போ வந்து என்ன பண்றது, அந்த ஷின் ஆஃப் என்வி என்ன அவ்வளவு பவர்ஃபுல்லா இல்லையா அவனை தோக்கடிக்கிறதுக்கு? ஏன்னா நீங்க பாருங்க அது தோத்து போயின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹீரோவும் அதை பார்த்து சொல்றான், அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு லைட் ஒண்டி அப்படியே ஜொலிக்குது. ஷின் ஆஃப் என்வியும் ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி அங்க கிடக்குது. என்ன அது, அதால எப்படி இன்னமும் உயிரோட இருக்க முடியுது? அந்த லிக்விடும் அப்படியே ஒண்ணு சேர ஆரம்பிக்குது. அது ஒண்ணு சரி அப்படியே ஓட்டைக்குள்ள போய் காணாம போயிடுது. அட இப்ப என்ன அது சாயிலுக்குள்ளேயே போச்சு? ஆல்ரெடி உன்கிட்ட சொன்ன விஷயம் தான். என்னன்னா அது கிட்ட ஒரு மோசமான பழக்கம் இருக்கு. எதுவா இருந்தாலும் அதால மர்ச் பண்ண முடியும். அது லிவிங்கோ இல்ல நான் லிவிங்கோ. இப்போ உனக்கு புரியுதா அது என்ன ட்ரை பண்ண பாக்குதுன்னு? இந்த குரோனோ உலகத்துல ஒரு மொத்த கான்டினென்ட்டை அது அப்படியே மர்ச் பண்ண பாக்குது. அதுவும் ஒரு மிகப்பெரிய உருவமா மாறுது. அந்த உருவம் அப்படியே ஒரு ஸ்னேக்கோட உருவத்துக்கு மிகப்பெரிய உருவமா மாறிது. மேலதான் லவ்வோ இருக்கா, அது லீடர் லவ் தானே. அங்க அந்த உருவமும் கொடூரமா அப்படியே நம்ம ஹீரோ பாக்குதா. இந்த சைடு அங்க காடுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். ஒரு அங்க பயங்கரமா சிரிக்கிறாரு. அவ்வளவுதான், ஃபைனலி இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன். இப்ப அதுதான் நடக்கும் போகுது. நம்ம ரெண்டு பேரும் இதை வந்து ஜஸ்ட் பார்த்து என்ஜாய் பண்ணாலே போதும். இப்ப அவன் கிட்டதான் இருக்கு அந்த டோரை ஓபன் பண்ணுமா இல்லையான்னு. என்ன தேர்ந்தெடுக்க போறேன், நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்த பேட்டில் இதுதான் ஒரு அவுட்கமாவும் இருக்க போகுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. அது என்ன டோரு, காட் எதுக்கு இப்படி சொல்லணும்? அதே மாதிரி லவ் வர அங்க மாட்டின்னு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு தயாரா இருங்க. அதே மாதிரி ஒரே ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.